வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். பேராசிரியர் பணி விற்பனை தடுக்க வேண்டும் தாவேக அரசு. எல்லாருமே எதிர்பார்த்துட்ருப்பீங்க இதை தான். ஸோ பேராசிரியர்களுடைய பணி விற்றுட்டாங்களா? தாவேக அரசு இதை தடுக்க என்ன நடவடிக்கை செய்கிறது? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் என்ன செய்கிறார்? இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மேலும் பணி நிரவல் கலந்தாய்வு தொடர்பான இடைக்காலத்தை ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். 2482 அரசு பள்ளிகள் மூடு விழாவை நோக்கி. ஸோ அரசு பள்ளிகள் என்ன ஆயிற்று? ஏன் ஒற்றை இலக்க மாணவர் கொண்ட அரசு பள்ளிகள் எல்லாமே மூடுறான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இனிவரும் காலங்களில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டால் ஆசிரியர்களின் நிலைமை அவல நிலைமை ஆகிடுவோம். ஸோ இதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. பள்ளி கல்வித்துறையில் டெட்டு சிறப்பு டெட்டு பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 4-5 தேதிகளில் நடைபெறுதுங்க. ஸோ இன்றைக்கி நாளைக்கு எல்லாம் நடைபெறுது. அதற்கு தயாராகிக்கோங்க. அடுத்தடுத்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒளிபரப்பப்படும். ஸோ இந்த பேராசிரியர் பணி அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அடிப்படை நோக்கம் தீர்ந்துவிட்டது. இனி என்ன செய்யலாம் என்ற ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா 2011ஆம் ஆண்டு முதல் பேராசிரியர் பணி நியமனம் எல்லாமே விற்பனை பொருளாகவே மாறிடுச்சு அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ டோட்டலாக அந்த விற்பனை பொருளாக மாறியிருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருடைய இந்த முடிவுகள். ஸோ கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது ஆகி அவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒருவர் தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுகளில் பங்கு பெறலாம். தேர்ச்சி பெற்றால் அரசு ஊழியராக பணிக்கு வந்துவிடும். ஆனால் ஒருவர் உதவி பேராசிரியராக வர வேண்டுமென்றால் முனைவர் பட்டம் பெற குறைந்தபட்சம் 25 30 வயது வரை ஆகிவிடும். அடுத்தடுத்து வேலைக்கு முயற்சி செய்து பணி நிரந்தரம் சேரும் பொழுது 35 வயதுக்கு மேலாகிவிடும். 2011 முதல் பேராசிரியர் பணி நியமனமான ஆண்டு முனைவர் பட்டம் பெற்ற பலர் பணம் இல்லை என்ற காரணத்திற்காக இன்று வரை வேலை இல்லாமல் கிடைக்கிறார்கள். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா கண்டினியூவாக பணத்தை நம்பி தான் போயிருக்கா அப்படின்றது இன்னொன்று எக்ஸாக்டாக தெரியல. பணம் கொடுத்து வேலைக்கு வருவோருடைய அவல நிலை என்ன ஆச்சுன்றதும் தெரியல. இப்போ இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த 0 மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா உதவி பேராசிரியர் தேர்வில் மிகப்பெரிய பேசும் பொருளாக பேசப்பட்டு வருது. அந்த 0 மதிப்பெண்கள் எடுத்து போட்ட 17 ஆசிரியர்களுடைய நியமனமும் ரத்து அப்படின்றதையும் குறிப்பிட்டு கோர்ட்டுடைய தீர்ப்பும் வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது அப்படியே இருக்குது. இந்த தேர்வை பார்த்திங்கன்னா ரத்து செய்யவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. உதவி பேராசிரியருடைய தேர்வை ரத்து செஞ்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக புதிய தாவேக அரசு புதிய தேர்வை நடத்துமா அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் உரிய விளக்கத்தை கொடுப்பாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. அடுத்து இந்த பணி நிரவல் கலந்தாய்வு தொடர்பான இடைக்கால தடை ஆசிரியர்கள் என்ன டாக்குமெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ஸோ பணி நிரவல் கலந்தாய்வு இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டது என்பது உண்மை. இருப்பினும் இந்த தடை நீண்ட காலத்திற்கல்ல, தற்பொழுது ஆகஸ்ட் மாதம் வரை இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த இடைக்கால தடை தொடர்பாக கல்வித்துறைக்கு எலிமெண்டரி டிபார்ட்மெண்ட் மட்டுமே பொருந்தும். பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பொருந்தாது. காரணம், இந்த வழக்கை தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்கள் மட்டுமே. மேலும் ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு ஜெனரல் டிரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. இப்படி அடிப்படை விஷயங்களை ஆசிரியர்கள் தெரிந்து கொள்வது அவசியம். அந்த உத்தரவு வெளியான பிறகு மனு தாக்கல் கோரிக்கைகளை பிரேயர் எவற்றையும் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது என்ற கருத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 2482 அரசு பள்ளிகள் மூடு விழாவை நோக்கி போயிட்டுருக்கு. மாவட்ட வாரியாக பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ அரசு பள்ளிகள் பார்த்திங்கன்னா மூடுறாங்க. பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஒற்றை இலக்க மாணவர்களுடைய எண்ணிக்கை எல்லாமே ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகுதுங்க. திருப்பூரில் 147 பள்ளிகளில் ஒற்றை இலக்க மாணவர்கள் இருக்காங்க. சிவகங்கையில் 146, ராமநாதபுரம் 139, திண்டுக்கல் 131. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பள்ளிகள் எண்ணிக்கை ஒற்றை இலக்க அரசு பள்ளிகள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2482 பள்ளிகள் இதில் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மூடு விழாவை நோக்கி போகுமா, இல்லை பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்டில் இது ஏதாவது கொடுப்பாங்களா? மாதம் 1000 ஊக்கத்தொகை +2 படிக்கும் பாடங்கள் உயர்கல்வித்துறையில் 1000 ஊக்கத்தொகை. இருப்பினும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே வருகிறது. நடப்பாண்டில் ஒரு மாணவர் கூட படிக்கவில்லை என்பதால் 48 தொடக்க நடுநிலை பள்ளிகள் இதுவரை 255 பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறதையும்
குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு மூட போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பள்ளிகளை மூடுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒருவேளை வேறு எங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், அவங்களுக்கு மாற்றுப் பணிகள் ஏதாவது கொடுக்கலாம், தவிர வேறு எந்த வாய்ப்பும் இல்லை. ஸோ இன்று மற்றும் நாளையில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 சிறப்பு டெட் தேர்வுகள் நடக்க இருக்குது. ஸோ அதோடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே இன்று மதியம் இல்லைனா நாளைக்குள்ளார நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ பிரத்யேகமாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டெட் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பு இன்னும் ஒரு சில வாரங்களில் நமக்கு கிடைத்துவிடும். அடுத்து பள்ளி கல்வித்துறையில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு உண்டான பணி நியமனம் 2013-17 வந்து டெட்டில் பாஸ் பண்ணக்குள்ளான போஸ்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா விரைவில் போட இருக்காங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.